back to my channel. After a long time again I'm starting this channel. 4 years before start பண்ண இந்த சேனலை with lot of interest due to some challenges என்னால் continue பண்ண முடியல. Again நான் இப்போ இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணுறேன் with all your support. இதுக்கப்புறம் வந்து ஸ்டாப் பண்ணாமல் ரெகுலராக அப்டேட்ஸ் கொடுப்பேன்னு நம்புகிறேன். ஸோ எதுக்கு இந்த ரீசெண்டாக மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் சம் ரீசன். நான் ஐ ஹவ் சீன் லாட் ஆஃப் வீடியோஸ். ஒரு 1.5 வருஷமாக நிறைய வீடியோஸ் பார்த்துட்ருக்கேன். நிறைய ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, ஃபினான்ஷியல்ஸை பற்றி நிறைய பேசிகிட்டே இருக்காங்க. நீங்கள் எல்லாம் திங்க் பண்ணலாம், நிறைய நம்ம ஆல்ரெடி பார்த்துட்ருக்கோம், இவங்க என்ன டிஃப்ரெண்ட்டாக சொல்லிட போகிறாங்க அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணலாம். ஃபினான்ஷியல் அட்வைசரி பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு உங்களுக்கு போர் அடிச்சிருக்கும். இந்த போர் அடிக்காமல் எப்படி எடுத்துகிட்டு போகலாம் இந்த டாபிக் அப்படின்றதுக்காக தான் அதை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ஒவ்வொருத்தரோட நீடு, ஒவ்வொருத்தரோட வாண்ட்டு டிஃப்ரென்ஸு. எல்லாருக்குமே ஒரே மாதிரியான நீடோ வாண்ட்டோ இருக்காது. ஸோ ஒருத்தர் ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம அதையே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நான் பார்த்த எல்லா வீடியோஸ்லேயும் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து மினிமமாக ஒரு 100 rupees ஸ்டார்ட் பண்ணால் கூட ஒரு 60 yearsல 1 crore ரீச் பண்ணலாம். 500 ஸ்டார்ட் பண்ணால் கூட 5 crore ரீச் பண்ணலாம். அப்புறம் இன்னொரு வீடியோ நான் பார்த்தேன், நீங்கள் 30,000 சேலரியில் கூட கம்ஃபர்டபுளாக நீங்கள் சேவ் பண்ணலாம், நீங்கள் வந்து ஒரு 1 crore ரீச் பண்ணலாம் ரிட்டையர்மெண்ட் ஃபண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இது எல்லாருக்குமே அப்ளிகபிளா? இது வந்து தப்பு ரைட்டு அப்படிங்கிறது நான் பேச வரல. இது எல்லாருக்குமே அப்ளிகபிளா, எல்லாராலையுமே இது பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டாபிக் நம்ம பேசுகிறோம். நான் ஆஸ் அ ஃபினான்ஷியல் அட்வைசர் நிறைய பேர் ஆன் ரெகுலர் பேசிஸில் மீட் பண்ணும்போது அவங்களோட ஃபீட்பேக்கை வச்சு தான் நான் இப்போ இந்த வீடியோ பண்ணுறேன். இந்த 30,000, 50,000, ஈவன் 1 lakh இன்கம் பண்ணுறவங்களோட ஃபீட்பேக் கூட என்னவா இருக்குது அப்படின்றது நான் ஷேர் பண்ணுறேன். ஜென்ரலாக நம்ம ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரியில் என்ன சொல்லுவோம்னா 50-30-20 ரூல் நம்ம சொல்லுவோம். இது நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. 50% வந்து உங்களோட பேசிக் நீடுக்கு எடுத்து வச்சுக்கோங்க, எக்ஸ்பென்சஸ் அண்ட் நீடுக்கு. 30% வந்து உங்களோட வாண்ட்டுக்கு எடுத்து வைங்க, 20% வந்து சேவ் பண்ணுங்க நம்ம சொல்லி கொடுக்குறோம். பட் ஆனால் நான் மீட் பண்ணுற ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள், ஒரு 40,000, 50,000, 30,000 இன்கம் பண்ணுறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ப்ராக்கெட்குள்ளே அவங்கள ஃபிட் இன் பண்ணவே முடியல. அதுதான் ஆக்சுவலாக அவங்க கொடுக்குற ஃபீட்பேக். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னால் வந்து 50%குள்ளே என்னோடய எக்ஸ்பென்சஸை நீடையே வந்து என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல. ஆவரேஜாக வந்து ஒரு 70 to 80% போயிடுது. ஸோ நான் வாண்ட்டுக்குன்னு எடுத்து வைக்கிற மணியை வந்து எக்ஸ்பென்சஸில் ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ 20% வந்து சேவிங்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து வாண்ட்டில் போயிடுது. ஸோ என்னால் சேவே பண்ண முடியல அப்படின்னா நிறைய பேரோட ஃபீட்பேக் இது தான். ஸோ இப்போ நீங்கள்லாம் யோசிக்கணும், என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ண போகிறோம். நம்ம எப்போவுமே வந்து நம்மக்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம் இல்லையா, எங்கே வந்து நம்மளோட ஃபினான்ஷியலை கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா அங்கே தான் உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் தேவைப்படுறாங்க. உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் என்னெல்லாம் எக்ஸ்பென்சஸ் பண்ணுறீங்க, எது வந்து உங்களுக்கு நீடு, எது வாண்ட்டுன்னு புரிய வைக்கிறதுக்கே உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் வேணும். ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? அவங்க 2 விதமான இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி உங்களுக்கு பேசுவாங்க. ஒன்று வந்து ஃபிசிக்கல் அசட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இன்னொன்று வந்து ஃபினான்ஷியல் அசட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஃபிசிக்கல் அசட்னா என்ன, எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஜென்ரலாக கோல்டு, லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, அப்புறம் டெக்னிக்கல் ப்ராடக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது, அப்புறம் இப்போ கார்லாம் கூட ஃபிசிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதில் ரிட்டர்ன்ஸ் வருதா இல்லையா அப்படின்றதெல்லாம் அடுத்தது. பட் இது எல்லாமே ஒரு ஹவுஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது எல்லாமே வந்து ஃபிசிக்கல் அசெட். ஃபிசிக்கல் அசெட் எதனால் வந்து எல்லாருக்குமே பிடிக்குதுன்னா, இட்ஸ் அ டச் அண்ட் ஃபீல் ப்ராடக்ட். அதை வாங்கின உடனே அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கிது. கோல்டு நம்ம வாங்கிட்டோம், ஒரு சேவிங்ஸ் பண்ணிட்டோம், ஒரு ஹாப்பினஸ். அதே மாதிரி வீடை வாங்கிட்டு ஒரு 1 or 2 crores ஸ்பெண்ட் பண்ணி வாங்குகிறோம். அதை வந்து நம்ம வந்து ஒரு பெரிய செலிப்ரேஷன், எல்லாருக்கும் இன்வைட் பண்ணி ஒரு செலிப்ரேட் பண்ணுறோம். நம்மளோட வேல்யூவே இன்க்ரீஸ் ஆன மாதிரி நம்ம ஒரு ஹாப்பி ஆகிடுது. பட் நம்ம அந்த வீடு எப்படி வாங்கணுன்றதெல்லாம் அது நம்ம அடுத்தடுத்த டாப்பிக்கில் பார்க்கலாம்.
இதெல்லாம் ஃபிசிக்கல் அசட்டில் வரும். ஃபினான்ஷியல் அசட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதாகட்டும், அப்புறம் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் லம்சம்மோ எஸ்ஐபி பண்ணுறது, ஈவன் சில இன்சூரன்ஸ் பிளான்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது, ஈவன் இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் கூட ஒரு அசட் மாதிரி தான் ஆயிடுச்சு. அது இல்லை அப்படின்னா உங்களோட அதர் அசட்டில் கை வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இது எல்லாமே ஃபினான்ஷியல் அசட். ஃபினான்ஷியல் அசட்டில் என்னென்னா பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. நம்மளோட ஜென்ரலாக எனி இண்டிவிஜுவலுக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்னென்னா அதை டச் அண்ட் ஃபீல் கிடையாது. இப்போ ஒரு 2 crores, இதே 2 crores நான் இப்போ எக்ஸாம்பிள் சொன்னேன். 2 crores ஒரு லம்சம் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க இது எல்லாரையும் இன்வைட் பண்ணி செலிப்ரேட்லாம் பண்ண மாட்டாங்க. அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அவ்வளோதான். அதுலேருந்து என்ன ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். வீடு வாங்கினா அதுலேருந்து என்ன ரிட்டர்ன்ஸ் வருதுன்றதும் அவங்களுக்கு தெரியும். பட் இது டச் அண்ட் ஃபீல்ன்றதுனால இதில் ஹாப்பினஸ், இதில் பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எப்பவுமே நமக்கு மணியை இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருப்போம், ரீசன் சொல்லிகிட்டே இருப்போம் ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்கு. பட் திஸ் இஸ் த ரைட் டைம் டு திங்க். நீங்கள் திங்க் பண்ண வேண்டிய டைம் இது. நம்ம கரெக்டாக போயிட்டுருக்கோமா, நம்மளோட ஃபினான்ஷியல் அசட்டும் ஃபிசிக்கல் அசட்டும் பேலன்ஸ்டாக இருக்கா, நம்மளோட போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபைடாக இருக்கா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கான நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியும். நிஜமாகவே ரிட்டர்ன்ஸ்க்காக பார்க்குறவங்க ஃபிசிக்கல் அசட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ரொம்ப யோசிப்பாங்க. பட் ஆனால் ஃபினான்ஷியல் அசட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது அவங்களுக்கு பெட்டராக தோணும். பட் ரிட்டர்ன்ஸை பற்றி ரொம்ப கவலைப்படாமல் பண்ணுறவங்க சென்டிமெண்ட்டுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஃபிசிக்கல் அசட்டில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இது நிறைய டிஃப்ரென்ஸ். இதில் இன்னும் நம்ம டீப்பாக அடுத்தடுத்த வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். இதை பற்றி டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கவோ இல்லைன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோவை மேனேஜ் பண்ணுறதுக்கோ தான் எங்களை மாதிரி அட்வைசஸ் இருக்கும். உங்களுக்கு என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருந்ததுன்னா உங்களோட நீடெல்லாம் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணலாம், உங்கள் வாண்ட்டை நீங்கள் ரீச் பண்ணலாம், இப்படின்றது தான் நாங்கள் அட்வைஸ் பண்ணுறதுக்கு இருக்கோம். மேக் யூஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் அட்வைசஸ். சென்டிமெண்ட்டுக்காக சேவிங்ஸ் போயிட்டு உங்களோட ரிட்டர்ன்ஸை ரொம்ப கம்மி பண்ணிக்காதீங்க. அதே மாதிரி ரிட்டர்ன்ஸுக்கு மட்டுமே பேஸ் பண்ணியும் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ இதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். On regular basis we'll meet. Thank you all.